வணக்கம் உறவுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். பிறந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசுபவர்கள் இருக்கின்றன. அவைகள் தொடர்பாகத்தான் பேசப்போகிறோம். அதாவது இஸ்ரேல் படைகள் ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் உட்பட பல்வேறுபட்ட நகரங்களிலே தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அவை தொடர்பாக பிந்தி கிடைத்திருக்கின்ற தகவல்களோடு உங்களோடு இணைந்திருக்க போகிறேன். பாருங்கள், முழுமையான காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். சரி, இப்பொழுது விடயத்துக்கு வருவோம். என்னவென்று சொன்னால், இஸ்ரேல் படைகள் இன்று ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் உட்பட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் குண்டுகளை வீசி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானின் அணுசக்தி மையங்கள் மற்றும் ஏவுகணை தளங்கள், முக்கிய இராணுவ தளங்கள் மீதுதான் இவை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல்களிலே ஈரானின் உச்ச தலைவர் என்று சொல்லப்படுகின்ற அப்துல்லா அலி கமோனி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று அமெரிக்கா முன்னர் செய்தி வெளியிட்டிருந்தாலும் கூட அதனை இதுவரைக்கும் ஈரான் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்த போதும் இப்பொழுது ஈரான் செய்தி நிறுவனங்கள் அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. ஹமோனி அவர்கள் அமெரிக்காவின் அந்த தாக்குதலிலே உயிரிழந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு ஈரான் இப்பொழுது பதிலடி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த பதிலடியானது வளைகுடா நாடுகளிலே அமெரிக்காவின் தளங்கள் எங்கெங்கு இருக்கின்றன, அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றனவோ அந்த பகுதிகளை நோக்கி தங்களது ஏவுகணைகளை இப்பொழுது ஈரான் திருப்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. UAE, கட்டார் மற்றும் பஹ்ரைன், குவைத் போன்ற நாடுகளில் இருக்கின்ற இராணுவ தளங்களை நோக்கி இவர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் காரணமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால், சகலவிதமான விமான நிலையங்களும் இப்பொழுது பூட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏர் இந்தியா விமானம், இண்டிகோ மற்றும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் போன்ற பல்வேறுபட்ட விமானங்கள் தங்களது விமான சேவைகளை ரத்து செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட நாடுகளில் 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த விமான தடையால் சிக்கி தவிக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானிலே தங்கியிருப்பதாக சொல்லப்படுகின்ற இந்தியர்கள் மற்றும் இஸ்ரேல், கட்டார், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள், இலங்கையர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு இப்பொழுது செய்திகள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு ஏற்பட்டிருக்கின்ற இந்த போர் பதட்டம் காரணமாக கச்சா எண்ணெயின் விலைகள் உயர்வை எட்டும் என்று அரசியல் வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றன. இன்றைய தினம், அதாவது 28ஆம் திகதி, விண்வெளிகள் மூடப்பட்ட நாடுகளின் பட்டியலாக பல்வேறுபட்ட நாடுகள் தங்களது விண்வெளியை மூடியிருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. ஒரு சில நாடுகள் முழுமையாக மூடியிருக்கின்றன, ஒரு சில நாடுகள் பகுதியளவிலே மிக முக்கியமான சேவைகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான், இஸ்ரேல், ஈராக், குவைத், சிரியா, ஜோர்தான், கட்டார் மற்றும் பஹ்ரைன் போன்ற நாடுகளும், ஐக்கிய அரபு அமீரகம், துபாய் மற்றும் அபுதாபி உள்ளிட்ட வான்வெளிகளும் தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பல்வேறுபட்ட விமான நிலையங்கள் தங்களது சேவைகளை மூடியிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அநேகமான விமான நிலையங்கள் மார்ச் மாதம் 1ஆம் திகதி 2ஆம் திகதி வரைக்கும் தங்களது பயணங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது. அதன் பிற்பாடு ஆரம்பிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்களது பயணச்சீட்டுகளை வேறொரு தேதிக்கு மாற்றி பெற்றுக்கொள்ளலாம் என்பது போன்றும் விமான நிறுவனங்கள் இப்பொழுது அறிய தந்திருக்கின்றன. எனவே நீங்கள் உங்களது பயணச்சீட்டுகள் பெற்றிருந்தால் அவற்றை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த விமான ரத்து காரணமாக பல்வேறுபட்ட நாடுகளுக்கு வருகின்ற பொதிகள், பாசல்கள் எல்லாம் இப்பொழுது தேங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை காரணமாக வைத்துக்கொண்டு ஈரான் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், ஏவுகணைகளை, தன்னிடம் இருக்கின்ற ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் போன்றவற்றை கட்டாரை நோக்கி இப்பொழுது குறிவைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்டாரில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய இராணுவ தளமாக இருக்கின்ற அந்த இராணுவ தளம் மீது இப்பொழுது ஏவுகணைகளை வீசி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட வெடிச்சத்தங்கள் அந்த இடத்திலே கேட்க தொடங்கி இருக்கின்றன என்றும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமெனி இறந்துவிட்டதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி சற்று முன்னர் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஈரானில் 40 நாட்கள் பொது துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்றைய தினம் 28 சனிக்கிழமை அதிகாலை தாக்குதல் நடந்த நேரத்தில் தனது கடமைகளை செய்து கொண்டிருந்த போது அவரது வீட்டில் உள்ள அலுவலகத்தில் கொல்லப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகமான ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க உளவுத்துறை அதிநவீன அமைப்புகள் மூலம் அவரது இருப்பிடம் கண்காணிக்கப்பட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதேவேளை தாக்குதல்களின் பின்னர் இடிபாடுகளுக்குள் இருந்த கமேனியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
மேலும் கமேனியின் மகள், மருமகன் மற்றும் பேரக்குழந்தையும் இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையுடன் இணைந்த ஃபார்ஸ் செய்தி நிறுவனத்தின்படி கமேனியின் மருமகளில் ஒருவரும் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 14 அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல். இந்த நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் 14 அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 100-க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டனர் என ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரானின் அரசியல் மற்றும் மத அமைப்புகளில் முக்கிய பங்கு வகிக்கும் நிபுணர்கள் சபை அடுத்த உச்சத் தலைவரை தேர்வு செய்யும் வரை அதிகார அமைப்பில் நிச்சயமற்ற நிலை தொடரலாம் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அரசியல் சமநிலைகள், பாதுகாப்பு அமைப்புகளின் ஆதரவு மற்றும் மத அமைப்பின் ஒப்புதல் ஆகியவை இறுதி முடிவை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக பார்க்கப்படுகிறது. இப்பொழுது இறந்து போயிருக்கின்ற அந்த இராணுவ தளபதிக்கு பதிலாக இப்பொழுது புதிய ஒருவரை நியமிக்கின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் அது சர்வசாதாரணமாக ஒருவரை நியமிப்பது கிடையாது. அவர்களது வாரிசுகளே அந்த பதவிக்கு வருவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற வேளையில் ஹமோனியினுடைய இடத்துக்கு ஒருவர் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே 88 மத தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்து கூட்டம் நடத்தியே ஒரு அடுத்த தலைவர் யார் என்பதை தெரிவு செய்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக பெரும் ஒரு இழப்பாக ஈரானுக்கு அது இருக்கும் என்று இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல உறவுகளை இதுதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.